Hello learners, welcome back to Con's Way to Success. In our polity series, we are going to enter in a most powerful topic that is in our constitution, that is fundamental rights. Okay, part 3 of our constitution. This is article 12 to 35 is going to deal about the fundamental rights. இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். Let's understand them in a simple and story based manner itself. ஓகே, எப்பயுமே நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். கான்செப்ட்ஸ் என்னென்ன தேவை, எக்ஸாம் ஓரியன்டாக எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்ட் 3 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் டீல் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 12 to 35. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் ரைட்ஸ், நம்மளுக்கான ரைட்ஸ் இதெல்லாமே நம்மளோட உரிமைகள், நம்ம விட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இமேஜின் இந்தியா வந்து ஒரு 1946 வந்து கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் எல்லாம் ஒரு ஹாலில் உட்காந்து லாங் ஹாலில் சிட்டிங் இந்த லாங் ஹால் அண்டு பிரிட்டிஷ் ரூலில் வந்து என்னெல்லாம் வந்து பெயின் அனுபவித்தோம் தேனோ எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் பொறுத்த வரைக்கும் ஷுட் நெவர் அகெயின் லூஸ் தேயர் ஃப்ரீடம் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கான உரிமைகள்லாம் நமக்கு கிடைக்காம இருந்துச்சு. எப்போ அப்படின்னா பிரிட்டிஷ் ரூலில். ஸோ அதனால ப்ரொடக்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வித் சீல்டு, எல்லா இண்டிவிஜுவலும் ஒரு பாதுகாப்பு கேடயத்தோடு நம்ம வந்து பாதுகாக்கணும். அதனால கவர்மெண்ட்டே வந்துட்டு வயலன்ஸ் கொண்டு வராமல் உங்களோட உரிமைகள் அதெல்லாம் வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். புரிஞ்சா? ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே நிறையா அனுபவிச்சிட்டோம். யார்கிட்ட அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் நிறைய உரிமைகளே இல்லாமல், அடிப்படை உரிமை கூட இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதனால அந்த லாங் ஹாலில் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, நமக்கான பேசிக் ரைட்ஸ் கூட இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். பட் ஆனால் நம்மளோட கவர்மெண்ட்டில் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷீல்டை கொண்டு வராங்க. இதுதான் ஒரு பவர்ஃபுல் ஷீல்டு, நம்மளை வந்து பாதுகாக்கிறது நம்மளுக்கு பேசிக் ரைட்ஸ்லேருந்தே. ஸோ தட் இஸ் கால்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து லொக்கேட்டட் இன் பார்ட் 3. இது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இன்ஸ்பைர்ட் த யூஎஸ் பில் ஆஃப் ரைட்ஸ், அதிலிருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. எதை வந்து இது ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டி, டிக்னிட்டி, ஈக்குவாலிட்டி, இது எல்லாத்தையுமே ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பிவைக்யூ. இது வந்து மேக்னா கார்ட்டா, இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ப்ரொடக்ட் சிட்டிசன் ஃப்ரம் ஸ்டேட்டோட ஆக்ஷன்ஸ். இப்போ கவர்மெண்ட்டே ஒரு வேலை ஏதோ தப்பு பண்ணுறாங்க, இல்லைனா எனக்கு வந்து இந்த சாதாரண ஒரு விஷயங்கள் வந்து ரைட்ஸில் வந்து எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா, ஜஸ்டிஸபிள் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போய் நான் வந்து முறையிடலாம். அதே மாதிரி யூனிவர்சல், எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். நான் எனக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி, கீழே உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். அண்ட் தென் இது வந்து தே ப்ரிவென்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஆஃப் கவர்மெண்ட், கவர்மெண்ட்டோடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணுறதையும் வந்து இது வந்து பொருந்தும். ஸோ வந்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரீடமை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இட் ஸ்ட்ரென்தன் நேஷனல் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. சரிங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பாடிஸ். இது எல்லாமே டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் தான். ஸ்டேட்னா என்ன? கவர்மெண்ட், அதுதான் வந்து ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஸ்டேட் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம இருக்கிற அந்த மாநிலத்தை பற்றி சொல்கிறது, இன்னொன்று அப்படின்னா கவர்மெண்ட் இல்லை இந்தியாவோட ஸ்டேட் அந்த மாதிரி. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், பார்லிமெண்ட், லெஜிஸ்லேஷன் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே பொருந்தும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஆர்டிக்கல் 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஆர்டிக்கல் 13 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லாவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக வந்து போகவே முடியாது. லா வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா அவாய்ட் ஆயிரும். ஸோ அது வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து என்ஷூர்ஸ் பண்ணுது. சிட்டிசன்ஷிப்பை வந்து ஃப்ரம் அன்கண்டிஷனல் லாஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு எதிர்த்து ஏதாவது ஒரு லா வந்தாலும் அந்த லாவை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. தட் இஸ் ஆர்டிக்கல் 13.
ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அதை பற்றி பேசும். அடுத்த ஆர்டிகல் ஃப்ரீடம் ரைட் டு ஃப்ரீடம் வந்து ஆர்டிகல் 19 to 22, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிகல் 23 to 24, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 25 28, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் வந்து ஆர்டிகல் 29 30, கான்ஸ்டியூஷனல் ரெமிடி அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 32. ஸோ இதை ஆர்டிகல்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி இதை அப்படியே படித்து வச்சுக்கணும். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எந்தெந்த ஆர்டிக்கல் எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஆர்டிகல் 14 to 18 என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷனை வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. என்ன அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வு இந்த மாதிரி பாகுபாடு பார்க்குறத வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறோன்னா அதுலேயும் எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி இப்போ வந்து ஒரு அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வந்து தீண்டாமை ஒழிக்கணும். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ராஜா மன்னர் அந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு யாருமே பவர்ஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ தட் இஸ் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த ஆர்டிக்கல்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 19 to 22 இது 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, மேஜராக வந்து 6 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் இருக்குது. அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஸ்பீச்சு, மூமெண்ட், ப்ரொஃபஷன் அதே மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து இருக்கும். ப்ரொடெக்ஷன் இன்னர் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்வென்ஷன் அண்ட் தென் வந்து ப்ரொடெக்ஷன் அகெயின் அரெஸ்ட் அண்ட் இன்டர்னேஷன். நான் ஏதாவது தப்பு பண்ணாமல் நீ வந்து என்னை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ ஏன் வந்து நீங்கள் அரெஸ்ட் ஆறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஆர்டிக்கல் 22ல் வந்து மென்ஷன் பண்ணும். இப்போ ஆர்டிக்கல் 22 வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா இப்போ என்னை வந்து ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா அதுக்கான காரணத்தை நீங்கள் சொல்லிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும். சும்மாலாம் வந்து இழுத்துட்டு போய் உன்னை உள்ள தள்ளி கதவு பூட்ட முடியாது. ஸோ இப்போ ஆர்டிக்கல் 22 வந்து நீங்கள் எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஸ்டினை வந்து நம்ம கேட்கலாம். ஸோ தட் இஸ் ஃப்ரீடம், சுதந்திரம் இருக்குதுக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 23 24 அப்படிங்கிறது வந்து ப்ராஹிபிட் டிராஃபிக்கிங் அண்ட் தென் சைல்ட் லேபர். இது என்னென்னா சுரண்டலுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். 23 வந்து என்னென்னா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைங்க உமன்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணி லேபராக ஃபோர்ஸ்டு லேபராக வந்து பண்ணுவாங்க. அது தப்பு. அதே மாதிரி 24 வந்து எதை வந்து சொல்லும் அப்படின்னா சைல்டு லேபர்ஸு ஒரு ஹசார்டஸ் ஜாப்ஸில் போய் சைல்டு லேபராக வந்து உள்ளே விட்டு குழந்தைங்களை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குவாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அகெயின்ஸ்டாக இது பண்ணுறோம். சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா, நம்மளுடைய பாடியில் உள்ள அந்த உழைப்பை கூட உறிஞ்சிறதுக்கு பேர் சுரண்டல் தான். ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் தான் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 23 24. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா ரைட் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 25 to 28 வந்து சொல்லும். ஆர்டிக்கல் 25 என்ன பேசும் ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ். இப்போ என்னென்னா அதே மாதிரி மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு இதிலலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனாட் டீச் ஆர் ப்ரொமோட் எனி ரிலீஜியன். ஸோ பிகாஸ் வி ஆர் இன் அ செக்குலர் கண்ட்ரி வி குடன்ட் டூ தட் தான். இப்போ இந்தியாங்கிறது வந்து லேண்ட் ஆஃப் மெனி ரிலீஜியன்ஸ், நிறையா ரிலீஜியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்ல வருதுன்னா ஃபுல் ஃப்ரீடம் டு ஃபாலோ. என்ன பண்ணலாம், நீ ப்ரீச் பண்ணலாம், உன் மதத்தை பரப்பிக்கலாம், நீ வந்து வேறு மதம் மாறணும்னு நினைக்கிற மாறிக்கலாம். அஸ்லாங் இதை வந்து பப்ளிக் பப்ளிக் வந்து ஒரு ஹார்மாக இருக்காத வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்கள் மதத்தை பரப்புறதுனா பரப்பிக்கலாம், நீ வந்து வேறு மதத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் இந்த மதத்தை போதிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறதுனா கூட திறந்துக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கான உரிமை இருக்குது. ஸோ இதுதான் ஏற்கனவே சொன்னது தான். கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் 29 30 வந்து எதை மென்ஷன் பண்ணோன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி கல்ச்சர்ஸ். ஒரு மைனாரிட்டி கல்ச்சர்ஸை வந்து சிறுபான்மையருடைய கல்ச்சரை பாதுகாக்கிறதும் அவங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து திறக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஸோ ஃபைனலாக பார்க்குறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னென்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடி ஆர்டிக்கல் 32ல் இருக்கும். சரிங்களா, இதை வச்சு மூவிஸ் கூட எடுத்திருப்பாங்க. என்ன மூவி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்பீமில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஹேபியஸ் ஹார்பஸ் அப்படிங்கிறத வந்து சூர்யா சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் வந்து ஆர்டிக்கல் 32.
ஸோ இப்போ ஆர்டிக்கல் 32 தான் வந்து என்ன பேசுது அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ரெமிடி ரிட் அந்த கவர்மெண்ட்லேருந்து நம்ம என்னெல்லாம் கேட்கலாம் கோரிக்கைகள் நமக்கு எப்படிலாம் நம்ம கவர்மெண்ட்லேருந்து பாதுகாப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கான்ஸ்டியூஷனல். நான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க, டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பிகாஸ் இஃப் யூர் ரைட்ஸ் ஆர் வயலேட்டட். இப்போ நான் வந்து ஒரு சட்டங்களில் மூலியமாக என்னால் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணால் நான் நேராக போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் நான் இந்த மாதிரி ரிட்ஸை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட்ஸை வந்து கேட்கலாம். ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல்னு யார் சொல்லியிருப்பா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். எதை சொல்லியிருப்பாங்க, ஆர்டிக்கல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமிடி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பியஸ் ஹார்பஸ் இதை பற்றி பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1 minute. ஹேபியஸ் கார்பஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொடியூஸ் த பர்சன். என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தவங்கள இல்லைங்கன்னா அவங்கள காணாமல் போயிட்டாங்கன்னா அந்த பர்சனை வந்து கோர்ட்டில் வந்து நிறுத்தணும். அந்த பர்சன் எங்கே அப்படிங்கிறத வந்து கோர்ட்டை வந்து ஆஜர்படுத்தணும். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜெய்பீமில் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த கேரக்டர் ஹீரோ வந்து காணாமல் போயிருப்பாரு, கேஸுக்காக தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, பட் ஸ்டில் அவரை காணோம். அப்போ அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேஸ். அதுதான் வந்து கேபிஎஸ் கார்பஸ் ப்ரொடியூஸ் த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து மேண்டமஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வி கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாண்டோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? மேண்டமஸ் அப்படின்னா என்னன்னா இஷ்யூ அ பப்ளிக் அத்தாரிட்டி டு பெர்ஃபார்ம் இட்ஸ் டியூட்டி. எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸையும் அவங்களுடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னா அதுக்கான இதுதான் வந்துட்டு என்னன்னா மேண்டமஸ். அடுத்து சர்டிரியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டு பி சர்டிஃபைடு. இப்போ நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஹைகோர்ட்டில் வந்து ஏதோ கேஸ் போயிட்டு இருந்திருக்கு, பட் ஆனால் அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா அந்த கேஸை இட்செல்ஃப் அவங்க வந்து என்னென்னலாம் பேப்பர்ஸ் கேட்குறேன், என்னென்னலாம் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையுமே கொடுக்கணும். இந்த கோர்ட்லேருந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் சர்டேரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து ப்ராஹிபிஷன் அப்படின்னா ஸ்டாப் த கேஸ். அப்போ வந்து ஹையர் கோர்ட்டும் லோயர் கோர்ட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, ஸ்டே பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் ப்ராஹிபிஷன். அண்ட் தென் வாரண்டோ அப்படின்னா பை வாட் அத்தாரிட்டி. இப்போ வந்து இல்லீகல் ஆக்குபேஷன் ஏதாவது பப்ளிக் ஆஃபீஸில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து இஃப் சம்மோன் இஸ் ஹோல்டிங் த போஸ்ட் வித்தவுட் குவாலிஃபிகேஷன். நான் வந்து பிஏ படிக்கல, ஒரு ஆர்ட்ஸ் டிகிரியே படிக்காமல் நான் வந்து குரூப் 2 எக்ஸாம் போகணும்னு நினச்சா அது முடியாது. ஸோ அதான் இப்போ நான் படிக்காமல் ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் போய் நான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு இடத்துல போய் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த இதை தடுக்கிறது தான் வந்து குவா வாரண்டோ. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்சிக்கும் எஸ்பிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ஃபோர்ஸபிள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல பார்ட்ஸில் வந்து பார்த்தோம் டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லிட்டு. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ஃபோர்ஸபிளாகவும் ஜஸ்டிஸபிளாகவும் இருக்கும். ஆனால் டிபிஎஸ்பிங்கிறது வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தினாலும் படுத்தலைன்னா நம்ம போய் கோர்ட்லலாம் கேஸ்லாம் போட முடியாது. எனக்கு வந்து இது கொடுக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்லாம் நம்மளால் கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியாது. இது ஒரு அட்வைசரி பாடி மாதிரி அட்வைசபிளாக இருக்கும். நம்ம தேவைன்னா எடுத்து அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்துக்கலாம், ஒரு ஸ்கீம் மாதிரி. பட் ஸ்டில் அது கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நான் போய் எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு கேஸும் போட்டு பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸாக இருக்கும். டிபிஎஸ்பிங்கிறது ஒரு சோசியல் அண்ட் எக்கனாமிக் கோலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ டிபிஎஸ்பிங்கிறது வந்து நடைமுறைப்படுத்துவாங்க கவர்மெண்ட். அப்படி நடைமுறைப்படுத்தினா ஒரு நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும். பட் ஸ்டில் நடைமுறைப்படுத்தாட்ட நான் கொஸ்டின் கேட்க முடியாது. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு ஆபத்தோ ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கும்போது நம்ம போய் கொஸ்டின் கேட்கலாம், போராடலாம், கோர்ட்டில் கேஸ் போடலாம்.
ஸோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 12 வந்து எதை வந்து சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 12 வந்து டெஃபனேஷன் ஆஃப் ஸ்டேட் ஓகேங்களா அதை தான் டீல் பண்ணுது. ஆர்டிக்கல் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல் சொல்கிறாங்க, இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கப்புறம் ரீட் ஃபார் அன்லாஃபுல் டிடென்ஷன் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஹேபியஸ் கார்பஸ். அதே மாதிரி அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால் ஆர்டிக்கல் 7. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பட் ஸ்டில் வந்து இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். இந்த இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்துருவோம். இன்றைக்கி டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 to 18 வரைக்கும், ரைட் டு ஃப்ரீடம் 19 to 22, ரைட் டு அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர்டிக்கல் 23, 24 வந்து சொல்லுது சுரண்டலுக்கு எதிரானது. அதே மாதிரி ரிலீஜியன்ஸ்க்கு ஃப்ரீடம் வந்து ஆர்டிக்கல் 25 to 28, 29, 30 வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு. அடுத்து ரிட்டை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிக்கல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமிடின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, டிபிஎஸ்பினா என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் சம் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்படி தான் கொஸ்டின் பேட்டர்னும் வரும் அப்படிங்கிறதுக்கு இதையும் ஒரு இதாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நல்லா படிச்சிடுங்க. இதுவும் வந்து 10th சிவிக்ஸில் வந்து இருக்கும், ஃபர்ஸ்ட் லெசன் நினைக்கிறேன். அதுலேயே நமக்கு வந்து இந்த விஷயங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒன் டைம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதை படித்தாலே நீங்கள் கொஸ்டின்க்கு ஆன்சர்ஸ் பண்ணிட முடியும். ஆஃப்டர் தட் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு டாபிக்ஸ் என்ன கொண்டு போகலாம், இன்னும் கொஞ்சம் கிளாஸ் எப்படி கொண்டு போகலாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next class. Until then, thank you. Have a good day. Cons way to success. Study smart, study consistent. Thank you.